தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னையில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து சமூக ஆர்வலர் ஒருவருடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை புறநகர் பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள 1565 விநாயகர் சிலைகள் முழுவதுமே இன்று காலை முதல் பார்த்தோம் என்றால் ஊர்வலமாக கொண்டு சென்று சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கணைக்கும் பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் காலை 6 முதல் தொடங்கிய பணிகளானது தற்பொழுது வரை பார்த்தோம் என்றால் 300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தற்போது கரைக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் விநாயகர் சிலை கரைப்பதற்காக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் 5 கிரேன்கள் மூலம் இந்த சிலைகள் கரைக்கும் பணிகளானது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் இந்த சிலைகள் கரைக்கும் பணிகளானதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த வருடம் பார்த்தோம் என்றால் 3 கிரேன்கள் மூலம் இந்த சிலைகள் கரைக்கும் பணிகளானது நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் 5 கிரேன்கள் மூலம் இந்த சிலைகள் கரைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் தான் தற்பொழுது இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக பொதுமக்கள் மிகவும் ஆர்வமாக இந்த விநாயகர் சிலைகளை தொடர்ந்து கரைத்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் சென்னை புறநகர் பகுதியில் பார்த்தோம் என்றால் பெசநகர் கடற்கரை, காசிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது முதன்மையாக காணப்படும் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் பார்த்தோம் என்றால் வருடம் 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைக்கும் கரைக்கும் பணிகளானது மேற்கொள்ளப்படும் வகையில் தான் தற்பொழுது 1500 சிலைகள் கரைக்கும் பணிகளானது இந்த வருடம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காலை 6 முதல் 6 மணிக்கு தொடங்கிய இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணிகளானது மாலை 6 மணி வரைக்கும் மேல் நடைபெறும், அதாவது குறிப்பிட்ட 12 மணி நேரம் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த வருடம் மட்டுமே 1565 விநாயகர் சிலைகள் சென்னை புறநகர் பகுதியில் முழுவதுமே வைக்கப்பட்ட நிலையில் அந்த சிலைகள் முழுவதுமே இன்று ஒரு நாள் மட்டும் கரைப்பதற்கான அனுமதியானது சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் சார்பாக வழங்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது அந்த பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணிகள் எந்த வகையில் பலப்படப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலர்களின் கருத்துக்களையும் தற்பொழுது பார்க்கலாம். சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளருடைய அறிவுரையின் பேரிலும் ஐஜி, டிஐஜி, டெப்டி கமிஷனர் மற்றும் அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர் அவங்களின் முன்னிலையில் ஸ்டேஷன் விஜிலன்ஸ் கமிட்டி மயிலாப்பூரின் சார்பாக அவர்கள் போலீசாருடன் உடனிருந்து இங்கு வரும் சேவார்த்திகள் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த, போலீசாரின் சார்பாக உறுதிப்படுத்த வரும் விநாயகர் சிலைகளை கரையோரமே நிற்க வச்சு இங்கேயே இருக்கக்கூடிய நீச்சல் தெரிஞ்ச வாலண்டியர்ஸ்களை இங்கே நியமனம் செய்து அவர்களுக்கு கொண்டு போய் கரைப்பதால் இங்கு வரும் பக்தர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. காலையிலிருந்து இதுவரை ஒரு 300-400 விநாயகர் வரைக்கும் நாங்கள் கரைச்சிருக்கோம். இது மேற்பட்டு தான் இன்னும் அதிகமாக வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா 11 மணி 10 மணிக்கு கிளம்பியிருப்பாங்க அவங்க பிரவேச பண்ண இடத்துலேருந்து. இப்போ வரக்கூடிய அதிக நேரம் இருக்குது. இதை பார்க்கக்கூடியவங்க இங்கே வரவங்க தயவு செஞ்சு இங்கே இருக்க வாலண்டியர்ஸ்கையும் போலீஸார்கிட்டையும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த விநாயகர் சிலை கரைக்கும் பணிகளை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இன்னல்களும் சந்திக்காத வகையில் தான் தற்பொழுது பாதுகாப்பு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மேலும் இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணிகளானது மாலை 6 மணி வரை தீவிரமாக நடைபெறும் என தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கருத்தாகவும் இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.